முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருந்தது. ஏன்னா எதனால பிரெத் டேக்கிங்காக இருந்ததுன்னா இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி, இந்த படத்துக்குள்ளே இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா படமாக்கப்பட்டிருக்குங்கிறது. பட் 18 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு தாட் என் மைண்ட்ல இருக்கோ அதுதான் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கு. நான் அம்மா அப்பா பெருமைப்படுத்தணும். அபிஷன் வந்து நான் முதல்ல மீட் பண்ணுறேன். எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை சொல்ல வரும்பொழுது ஆக்சுவலாக முதல்ல வாட்டி நான் இன்ட்ரெஸ்டடாகவே இல்லை கதை கேட்குறேன். ஏன்னா ரொம்ப தயங்கி பேசினேன். எனக்கு கொஞ்சம் அவுட் ரைட்டாக பளிச்சின விஷயத்துக்கு வந்தால் தான் பிடிக்கும். அவன் ரொம்ப ஐ தாட் ஹி வெல்ட் வெரி ஸ்குயிமிஷ். என்கிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. சரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருவான், நான் படிக்கிறேன்னு இது ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சந்திரமுகி மாதிரி திடீர்னு அப்படியே இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது அப்படியே மாறும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அபிஷனோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. அது வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஒரு சீன் பார்த்தா நானும் அப்படின்னு சொன்னாரு, என்னது பேப்பட மாதிரி இருக்கு அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதனை. அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் ஹி ஷோட் அஸ் அகைன், எடுத்துக்கு அப்புறம் ஹி ஷோட் அஸ் அகைன். செம்மையா இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப இமோஷனலா நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு சத்தியமாக டைம் இல்லை. மதன் பேசுன அளவுக்கு நான் பேசியிருக்க வேண்டியது, அதனால அவ்வளோ நேரம் பேசுனதுனால இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எஸ், முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதான் எல்லாருக்கும் வெயிட் பண்ணதுக்கு நான் என்னோட முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. நிறைய ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம் போக்கில். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ அது பண்ணுமா, அது வேணாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேணாத வேலை தான் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்னைக்கு இருந்து எனக்கு இந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சி போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை தான் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்னோட கோ டைரக்டராக மதன் வந்தார். என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் சொன்னது எனக்கு இப்போவுமே புரியல. அது ஏன் அன்னைக்கு சொன்னார், டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட அவர் கேட்டார். ஸோ தேங்க்யூ மதன். எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ரொம்ப பெருமைப்படுற படம் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடைச்சது. நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கான்ஃபிடண்டா சொல்லுவேன், இன்டு 2 மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் வந்து நீங்க எல்லாருமே கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான கதை, அது வந்து அழகான ரைட்டிங். நான் பொறாமப்பட்ட ஒரு சீன் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. நான் ஐயோ நம்மளும் இப்படி ஒன்று பண்ணியிருக்கணுமேன்ற அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அடுத்ததாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ் அண்ணா. நான் ஃபர்ஸ்ட் மகேஷ் அண்ணா பற்றி சொல்லணும்னா அவர் ப்ரொடியூசரை தாண்டி முதல்ல எனக்கு அண்ணன். எனக்கு ஏன்னா என்ன கரெக்டாக இருக்கும், எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணாரு. இன்னைக்கு வந்து கீர்த்தி ப்ரோ ஒரு விஷயம் சொன்னாரு, நான் வந்து ஸ்கூட்டியில பார்த்தேன், எனக்கு கட் பண்ணா இங்க நிக்கிறேன்னு. நான் வந்து மெட்ரோல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இன்னைக்கு அதே மெட்ரோல எங்க படம் ஃபுல்லா, என் ஃபேஸ் ஃபுல்லா அதுல இருக்கு. அது வந்து ஒரு சின்ன ஒரு டெபியூட்டன் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு வந்து எவ்வளவு விஷயம் பார்த்து பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய பேசுவோம். எஸ். அண்ட் சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அப்போதான் மீட் பண்ணுறேன். மேம் பார்த்தோன்னே சொன்னாங்க, அப்போவும் சொன்னாங்க, அபி யுவர் ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் உங்கள் நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ். ஸோ நீங்கள் வந்து அபி எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில். ஸோ எஸ், என்றைக்குமே இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க வந்து என் கூட ஒரு இடமும் வந்து ப்ரொமோஷன்ல உட்கார்ந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். கடைசியா எஸ், மை ஒய்ஃப் அகிலா இளங்கோவன். அப்புறம் இல்லை, இப்போ அகிலா அபிஷன் ஜீவன் ஆகிட்டீங்க இல்லையா? எஸ். அதாவது நான் டூரிஸ்ட் ஃபேமிலி நடிச்சு பண்ணி ஃபேமஸ் ஆனதை விட உனக்கு புருஷன் ஆகிட்டு ஃபேமஸ் ஆனதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா போகிற இடத்துல எல்லாமே அதுதான் என்கிட்ட வந்து சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. அனுஷ்வரா ப்ராஜெக்டுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தல, நீ தானே இந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் மீ ஆக்ட். ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்வையான் எப்படி நடிக்கிறான், பார்வையான் இப்படி பண்ணுறான் அப்படிலாம் சொல்லி உசுப்பேற்றும் போது கூட நீ வந்து அதை மைண்டில் எடுத்துக்காம இருந்த. தேங்க்யூ ஸோ மச்.
கம்ஃபர்டபுள் வாட்சா கண்டிப்பா இது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சாரி நான் சொல்ல மறந்தேன், எனக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீர்த்தி ப்ரோ, சண்முக ப்ரோ அண்ட் சிபி அண்ணா, தேசிங் அண்ணா, அதுக்கப்புறம் சினிஷ் அண்ணா வந்திருந்தாங்க, ராம் ப்ரோ வந்திருந்தாங்க, அருண் அண்ணா அண்ட் நாங்கள் மணி அண்ணா உட்காந்துருக்காரு, வியாசண்ணா. ஸோ எல்லாருமே எனக்கு என்னன்னா மலையாளம் சினிமாவில் பார்க்கும்போது ஒன்று தோணும் இல்லையா, எல்லாருமே ஒன்றாவே இருக்காங்க, சப்போர்ட். அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்னோட நல்லது எல்லாமே நான் கூட்டோட வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே நானும் இருப்பேன். எஸ், தேங்க்யூ ஆல். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வித் லவ், February 6 கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்க, உங்க டிசப்பாயின்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. உங்களுக்கு கொடுத்தோம், அந்த பட்ஜெட்குள்ள எங்க படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அண்ட் பிரசாந்த், அவர் ஜாலிங்க, அவர் அப்சல்யூட் ஜாலி டைப். அண்ட் அவர் நாங்க எங்க ஆக்சுவலி அனஸ்வரா, ஐ தாட் யூ வில் டெல் யூ, எங்க படம் எடுக்கிறது ஒரு 34 டேஸ்ல முடிச்சோம். பட் அதுல ஒரு 4-5 பர்த்டே பார்ட்டிஸ் இருந்துச்சுங்க. என் பர்த்டே, எப்போ எனக்கு ப்ரொடக்ஷன்ல இருந்து போட்டோ வந்தாலும் இவங்க பர்த்டே, அவங்க பர்த்டே, எவ்வளவு பர்த்டே மதன், ஒரு 6 பர்த்டே இருந்திருக்குமா. அதுல பிரசாந்துக்கு ஒரு பர்த்டே இருந்துச்சுங்க. யாருக்குமே பண்ணாத அந்த ஒரு அரசியல்வாதிக்கெல்லாம் பெரிய மாலை போடுவாங்கல்ல, யாருக்குமே பண்ணாதது. நானே யோசிச்சேன், தம்பி இவர் இவ்வளவு பாப்புலரா இருக்காரு நம்ம ப்ரொடக்ஷன் டீம்ல அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ போத் வெரி வெரி மச். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் them. தேங்க்யூ. அண்ட் விஜய், எம்பி விஜய், ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹியர். தம்பி சொல்ற மாதிரி ஐ திங்க் நீங்க நிறைய ரிலீஸுக்கு ரொம்ப கம்மி நாள் இருக்கு, ஸோ நீங்க நிறைய வேலை பண்ண கிளம்பியிருப்பீங்க. பட் தேங்க்யூ எங்க அசோசியேட் ப்ரொடியூசர் விஜய். அண்ட் எனக்கு ரீசெண்டாக தான் பழக்கம், பட் thank you for being a part of the team. It means so much to us, all that you've done. And again, enga production team MRP and Zayan, we are here. நாங்க நல்ல படம் பண்ணணும்னு முயற்சியில இருக்கோம். With love is a blessing. And படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. The movie is about nostalgia. And definitely படம் பார்த்துட்டு போகும்போது எல்லாரும் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்கும். And இந்த படத்துக்கு அப்புறம் நாங்க next set of films பேச ஆரம்பிச்சிட்டோம். அது again very soon we'll keep announcing and we'll keep making good films. And India, I have to thank my husband Vishagan. நீ வேலைக்கு போ, நீ எதுக்கு இந்த பிரேக் எடுத்திருக்கேன்னு என்னை மோட்டிவேட் பண்ணி அமிச்சது was my husband. So thank you so much for that, Chelam. And my 2 wonderful children, Ved and Veer. Ved 100% சினிமா தாங்க வரும். அது இந்த லெகசி இருக்கு பாத்தீங்களா, அந்த சௌந்தர்ய ரஜினிகாந்த்ன்ற லெகசி டெஃபினட்டா என் பையன் he will take it forward. And என்னோட அம்மா and அப்பா, thank you so much for everything. ஒரு 18 years இருக்குங்க நான் ஆக்டிவா ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. அஃப்கோர்ஸ் கேப்லாம் வந்துருச்சு. பட் 18 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு தாட் என் மைண்ட்ல இருக்கோ அதுதான் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கு. நான் அம்மா அப்பா பெருமைப்படுத்தணும். அண்ட் அதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டே இருப்பேன். நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். பட் தம்பி சொன்ன மாதிரி வித் லவ்க்கு முன்னாடி வேற, வித் லவ்க்கு அப்புறம் வேற, அது நடக்கணும். ஸோ தேங்க்யூ. என்னோட கம்பெனி ஸ்டாஃப் எல்லாரும் இங்க இருக்கீங்க. all of you who have come today. இவ்வளவு நேரம் இருந்து எங்களோட இந்த இவெண்ட்ல கலந்து கொண்டதுக்கு தேங்க்யூ. அண்ட் மீடியா, உங்க கையில பெரிய பவர் இருக்கு. இந்த படத்தை கரெக்டா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அண்ட் அகேன் ஷான், அபி, அனஸ்வரா, Thambi, Madan, Mohan sir, Mohan Ayya, everybody, thank you. I just wanted to thank all our partners, Netflix, Sony, and our distributors in all languages, and Z. Thank you so much. Of course, Ahimsa is a part of our team. Thank you very much. And Yarna, Miss Panida, Sharat, thank you very much. And Joe's camera, everybody, very sorry if we missed anyone, but again, thank you very much. Thank you all for coming. And Sudarshan, thank you. My people, my team. என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் சுரேஷன், அவர் எடிட்டர். முன்னாடி மீட் பண்ணல அவ்வளோ. சோயா, எனக்கு ஷூட் டைம்ல மதம் ஒரு எடிட் காமிச்சாரு. ஹி ஷோட் அஸ் அ சீன். அது ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற சீன். அது பார்த்து நானும் அப்படியே சொன்னாரு, என்னது பேப்படம் மாதிரி இருக்கு அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதனை. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி, நான் சும்மா கலாய்க்கதான் சொன்னேன், அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன் he showed us again, எடுத்துக்கு அப்புறம் he showed us again. செம்மையா இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப இமோஷனலா நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது you have done a great job and I'm so happy to work with you, Anna, so happy. அப்புறம் my co-stars காவ்யா இப்போ டைலாக்ல இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான். I am pretty sure that big screen is gonna love you and Tamil audience gonna fall in love with you. And அப்புறம் சச்சின் அவ்வளோ ஹையா இருப்பாங்க. எனக்கு யாருக்குமே இந்த செட்ல யாருக்குமே அவங்கள எனர்ஜி மேட்சே பண்ண முடியாது. அவ்வளோ எனர்ஜியா இருக்கிற ஒரு பர்சன். I remember you telling me
என்ன இருந்தாலும் just remember you got a big sister in Chennai. You've always given me a big sister affection and warmth. அப்படி பார்க்கும்போது அந்த வார்ம் எனர்ஜியில வெல்கமிங்கா இருக்கும். நம்ம படத்துக்கு எல்லாருக்கும் இந்த டீமுக்கு ஃபுல்லா நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஹாப்பி அண்ட் உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட எனர்ஜி பத்தி, உங்களோட ஐகானிக் காமெடியை பத்தி. ஹிலாரியஸ் காமெடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மதன் என்னை பத்தி நிறைய பேசிட்டேன். மதன் என்ன சொல்றது, ஹீஸ் த கியூட்டஸ்ட் டிரெக்டர் ஐ ஒர்க் வித். அப்படியே கியூட்டா இது இருக்கிறதுனாலே நீங்க பார்க்கல, அங்க கியூட்டா இப்படியே சீன் எல்லாம் நரேட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டிங்கா, அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ஹீஸ் மை அம்மாஸ் ஃபேவரட் பாய். ஸோ he got a vision actually. இந்த படம் சொல்லும் போது he actually got a vision. and அது படத்தில் இந்த சினிமாலும் அப்படியே வந்திருக்காங்க. Madan, thank you. Monisha I love Monisha. I really loved Monisha, and thank you so much for giving me her. Thank you so much. And you're a good listener. And அப்படியே நான் என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு person. You're such a wonderful soul. அதான். and Abhi, okay, my co-star Abhi. என்ன சொல்றது, we don't praise each other that much. So I think Tamil cinema is gonna get a new star. Abhi, the chemistry between Satya and Monisha worked because the off-screen friendship we had. And thank you so much, Abhi. Thanks for everything. You're such a wonderful person and wonderful friend and a wonderful co-star. Thank you, Adha. So மதன் சொன்ன மாதிரி இந்த படம் நான் முடிச்சு வரும்போது எனக்கு அப்படி ரொம்ப சோகமா இருந்தா என்னமோ, எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட். அப்படியே சோகமா இருந்தோம் என்னமோ, எல்லாரையும் விட்டு போகுது அந்த ஜோன்ல இருந்தோம். பட் எனக்கு நான் நரேஷன் கேட்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோட தான் நான் இந்த கதை கேட்டேன். படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோட தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐ மீன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்கே இவர் கெஸ்ட் சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு அவருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஐம் so happy listening all these reviews from the guest. Thank you so much. Thank you so much. So அதான் With Love Feb 6th ரிலீஸ் ஆக போறீங்க. It's a film we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're going to get we're going to get more love from the audience. And that's With Love coming to cinemas on Feb 6th. Thank you so much. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேருளையாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வேலை பண்ண ஒரு ஆளா என்னால நிறைய விஷயத்த எங்க படத்தை பத்தி நாங்களே பெருமையா சொல்ல முடியாது. ஆனா இந்த படம் ஃபார் மெனி ரீசன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. முதல் ரீசன் அபிஷன் நான் முதல்ல மீட் பண்றேன். எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை சொல்ல வரும்பொழுது ஆக்சுவலாக முதல்ல வாட்டி நான் இன்ட்ரெஸ்டடாகவே இல்லை கதை கேட்குறேன். ஏன்னா ரொம்ப தயங்கி பேசினான். எனக்கு கொஞ்சம் அவுட் ரைட்டாக பளிச்சின விஷயத்துக்கு வந்தால் தான் பிடிக்கும். அவன் ரொம்ப ஐ தாட் ஹி வெல்ட் வெரி ஸ்குவீமிஷ். என்கிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி இதுவாக இருந்துன்னு சரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருவான், நான் படிக்கிறேன்னு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சந்திரமுகி மாதிரி திடீர்னு அப்படியே இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது அப்படியே மாறும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அபிஷனோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. இந்த படத்துல இவன் இப்படியெல்லாம் ஏன்னா நடிப்பான்னு தெரியும், நடிச்சு காட்டுறது ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து, ஏன்னா இது ஒரு ஜனரஞ்சகமான அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு படம். ஐ விஷ் ஹிம் வெல். பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது தட் அவன் ஆக்டரா தான் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போறான் அப்படின்றத நான் நம்பிக்கை இந்த மேடையில சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டரா அவன் எப்படி சிறந்திருக்கும், எல்லாருமே இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, இது பெரிய பொருளாதார செலவு இருக்கு இந்த படத்துல அப்படி இருக்கு. ஆனா அந்த சீனை நம்பி நான் இதை 2 நிமிஷம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதுனது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. It's the first time I saw something like that. I'm so proud of you. நிறைய பெருமையா பேசிட்டேன். மணியே வணக்கம், ரொம்ப நாளாச்சு பார்த்து. அடுத்த அவரோட ஒரு படம் பண்றேன், இப்போ வேலை போயிட்டு இருக்கு. ஹாய். சபை நாகரிகம் கருதி ஃபோன்ல பேசுற மாதிரி இங்கே பேச முடியாது. எனிவே எல்லாருக்கும் நன்றி. நான்
நான் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ் மீடியாவை நம்பி தான் ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணுறேன். காமன் பீப்புளுக்கான வாய்ஸ் எப்பயுமே இருக்கணும். நம்மள மாதிரி இருக்கிறவங்களுடைய உலகம் தான். அதாவது சினிமா அந்தந்த டெக்கேட்ல என்னவா இருக்குன்னா அந்தந்த காலத்தோட பிரதிபலிப்பாக தான் இருக்கணும். அது அப்படி இருந்தால் தான் நம்ம மாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். நமக்கு பிடிச்ச நம்ம செலிப்ரேட் பண்ணுற எல்லாருமே அந்தந்த காலகட்டத்துடைய இளைஞர்களையோ அந்தந்த காலகட்டங்களுடைய கதாபாத்திரங்களையோ பிரதிபலிச்சிருக்காங்க. அந்தந்த காலத்துடைய மனிதர்களுடைய மன ஓட்டம் என்ன அதெல்லாம் தான் பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வித் லவ் படம் காதலை வெறும் ஒரு கமாடிட்டியா மட்டும் பேசாம காதல்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்துடைய எவ்வளவு பெரிய அதிர்வுன்ற லேயரை கூட அது உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். இந்த படத்துல நீங்க சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஒரு கமர்ஷியல் படத்துல என்னதான் வேணும் எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் டேக் இட். ஆனா அதை தாண்டி நீங்க உங்களோட எடுத்துட்டு போறதுக்கு உங்களோட மெமரி பாக்ஸ்ல சின்னதா போட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பெரிய சந்தோஷம் என்னன்னா நம்மளுடைய வெல்விஷர்ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஒன்றா ஒரே சமயத்தில் உட்காந்து பேசுறது, அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். வெல்ஃபேருக்காகனா அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது. அப்படி அந்த வகையில் நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருந்தது. ஏன்னா எதனால பிரெத் டேக்கிங்காக இருந்ததுன்னா இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி, இந்த படத்துக்குள்ள இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா படமாக்கப்பட்டிருக்குங்கிறது. பீட், பெர்ஃபார்மன்சஸ், ரைட்டிங், இதுல சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமா நிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நண்பர்கள் சொல்றதுல பயங்கர சந்தோஷம். ஒரு ஹச்சுவா இருக்கட்டும், எனக்கு செம காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, என் பக்கத்துல தேசிங் சார் உட்காந்துருந்தாரு. அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரிஷ் உங்க இவர் படத்துல லவர்ல நடிச்சவர் தானே? இல்ல சார், அவருக்கு நல்லா தெரியும், அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். ஏங்க அவ்வளவுதாங்க சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சார், கண்டிப்பா வாய்ப்பே இல்லை சார், அவன் இல்லை சார் அப்படின்ட்டு. தென் இன்டர்வியூல போயிட்டு வந்து ஏங்க அவன் தாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா சேவ் பண்ண உடனே டோட்டலா வேற ஆள் போல இருந்தாப்புல, அடையாளமே தெரியல உன்னை ஸ்கூல் ட்ரெஸ்ல பார்க்கும்போது. இல்ல எனக்கு அடையாளம் தெரியல. அண்ட் அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸா பார்க்கும்போது எனக்கு எடிட்ல வந்து அவ்வளோ பிரமாதமா இருந்தது. நான் தி வே இட் வாஸ் எடிட்டட் அவ்வளோ சூப்பரான இருக்கும். அண்டு இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்ட் கூட இவ்வளோ பிளெண்ட் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமா இருந்தது. நான் வந்து ஆர்ட் டைரக்ஷனா இருக்கலாம், எல்லாமே பயங்கர சந்தோஷமா இருந்தது. இது என்னன்னா எதுவுமே ஸ்கிரிப்டை வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு பயங்கரமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அபினோட ஆக்டிங் இருக்கட்டும், அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். அப்புறம் நான் எல்லாரும் சொன்ன போல ஜாஃபர்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார், அவரோட கேரக்டரா இருக்கட்டும், அப்புறம் வந்து உங்களோடது, அப்புறம் அந்த நீங்க தானே அந்த அனிஷா ரோல் பண்ணுவாங்க, நான் சூப்பர் பிரமாதம். நான் வந்து அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு 2 நாளுக்கு படம் முடிச்ச மகன்கிட்ட நான் அப்பதானே பேசுறேன், 2 நாள் கழிச்சு சொல்றேன், இன்னும் அந்த சீன் என்ன விட்டு போக மாட்டேங்குது யாருன்னு. பிரமாதம், ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க எல்லாருக்குமே. ஐயா மோகன்ராஜ் ஐயா இருக்கட்டும், வழக்கம் போல எப்பவும் சிங்கிள் கடா அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மதன், நான் நிஜமாலுமே அவ்வளோ ப்ரௌடு. ஏன்னா மதனுக்கு பேச வரணும்னு எனக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது. ரொம்ப நேரம் பேசுனது இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசினேன். ரொம்ப 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 ஹாப்பி. அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போய் சொல்றேன், படம் ஹிட்டு, சந்தோஷம். நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இருந்துருங்க. நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா அண்டு இங்கே வந்திருக்கிற எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி முதல் மேடை, அதனால கொஞ்சம் சர்க்காக தான் இருக்கு, கொஞ்சம் அப்படி இப்படி பேசணும், மன்னிச்சுக்காங்க. ஸோ வித்தில் சும்மா நான் ஒரு அதுக்கு முன்னாடி நான் எடுத்தோன்னே நினைச்சேன், என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் எல்லாம் வரீங்களா, நான் மறந்துட நினைச்சேன் ப்ளீஸ். ஏன்னா ஆக்சுவலி எல்லா படங்கள்லையுமே ஒரு ரியல் அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னா அது டைரக்ஷன் டீம் மட்டும்தான். அதனால நான் நடுவில் பேசிக்கிட்டே இருக்கும்போது மறந்துடுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்தேன், அப்படியும் மறந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி இவங்க தான் நிதின், நவீன், ஹரி, தினேஷ், பிரகாஷ் பயங்கரமா ஆக்சுவலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான்லாம் இங்கே சும்மா ஜாலியாக நின்றுட்டு இருக்கேன். இப்பயுமே அவங்க ஆக்சுவலி செம்ம சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், நான்
இவங்க எல்லாருமே ஆக்சுவலி செம்ம கதை வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நான் தினேஷோட கதை, நித்தினோட கதைலாம் கேட்டேன், பயங்கர பிளாஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா மேம், அண்ணா எல்லாத்தையும் சீக்கிரமே லாக் பண்ணி விட்டுருங்க, சீக்கிரமா எல்லாம் முடிச்சிடணும். யா ஸோ எல்லாத்துக்குமே சீரியஸா ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவன் என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கீழே திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். யா இந்த படம் இப்படி வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு மகேஷ் அண்ணா தான். அண்டு சௌந்தர்யா மேம் பத்தி ஆக்சுவலா நிறைய பேசலாம். பட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மீட் சௌந்தர்யா மேமோட எனக்கு வந்து பயங்கர சிங்க் ஆயிடுச்சு. இப்ப மேம் வந்து லைக் ஆப்வியஸ்லி ஹீஸ் இன் சம் அதர் பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. பட் மேம்கிட்ட முதல் நாள் பேசும்போது அவங்க வந்து நம்மள அவங்க தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு இதுவே ஒரு 2வது மீட்டிங்ல எல்லாம் நமக்கே ஐயோ சௌந்தர்யா மேம்ன்றது போயிடும், மேம் அப்படிதான் அந்த பாட்டுக்கு இருப்போம். ஸோ அந்த லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் வந்து கொடுக்கறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெரிய குவாலிட்டியா நான் மேம்கிட்ட பாக்குறேன். அண்ட் இந்த படம் முடியும் போதும் சரி, ஒவ்வொரு சின்ன விஷயத்துலயுமே மேம் வந்து மதன் இது கரெக்டா இருக்குமா அந்த மாதிரிலாம் திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேம் வந்து நம்மளோட கன்விக்ஷனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மதன் நீ ஸ்ட்ராங்கா சொல்றீங்கன்னா நான் உன்னை ட்ரஸ்ட் பண்றேன், அந்த பாயிண்ட் வந்து மேம்கிட்ட இருக்கும். அது இப்ப மேமே ஒரு சில பாயிண்ட் வந்து அவங்க கன்விக்ஷன் இருந்தாலும் மதன் உனக்கும் இது கன்வின்ஸ் ஆனா மட்டும் நீ ஓகே சொல்லு அப்படின்வாங்க. இந்த குவாலிட்டி வந்து நிறைய பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த குவாலிட்டிக்காகவே மேம் வெரி தேங்க்ஸ். ஸோ எனக்கு இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு நிம்மதியா வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது ஒரு காஃபி குடிச்சா சரியாயிடும், ஒரு சில பேருக்கு ஒரு சன்ரைஸ் பார்த்தா சரியாயிடும், ஒரு சில பேருக்கு புக்கு படிச்சா கொஞ்சம் காம் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு படமா வித் லவ் இருக்கும்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். ஸோ ஆடியன்ஸ் மக்கள் கையில் நீங்க எல்லாம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் மகேஷ்னா, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.